வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியத்தை 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் சிலிண்டர் விலையை மாதந்தோறும் 4 ரூபாய் என்ற அளவில் உயர்த்திக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கவும் முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் சுமார் 18 கோடியே 11 லட்சம் பேர் மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெற்று வருகின்றனர். ஆண்டுக்கு 12 என்ற எண்ணிக்கையில் மானிய விலை சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அவற்றை வாங்கும் பொதுமக்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் மானிய தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2018ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியுடன் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியத்தை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் சிலிண்டர் விலையை மாதந்தோறும் 4 ரூபாய் என்ற அளவில் உயர்த்திக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடையில் பொருட்களை வழங்கும் நடைமுறையில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என்றும் பொது விநியோக திட்டத்தில் இப்போதுள்ள நடைமுறையே தொடரும் என்றும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகளை கடந்த 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது. இதன் அடிப்படையில் மாநிலங்கள் பொது விநியோக திட்டத்தில் உணவு விநியோகம் செய்ய வேண்டும் என விதிகள் வகுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்ட விதிகள் தமிழகத்திற்கு பொருந்தாது என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த அவர், தமிழகத்திற்கு தேவையில்லாத திட்டத்தை தமிழகத்தில் கடைபிடிக்க தேவையில்லை என்று கூறினார். மத்திய அரசின் தொடர் அழுத்தம் காரணமாகவே இந்த திட்டத்தை ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டதாகவும், ஆனால் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்பட்டு சிறப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு தடை விதிக்க கூடாது எனவும் நிபந்தனை அடிப்படையில் செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய அளவில் உணவு பாதுகாப்பு திட்டம் மற்றும் இலவச அரிசி என 2 திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக கூறிய அமைச்சர், உணவு பாதுகாப்பு திட்டத்தில் ஏற்கனவே உள்ள நடைமுறையை தொடரும் என்றும் அறிவித்தார். தேசிய உணவு பாதுகாப்பு திட்ட விதிமுறைகள் வெளியிடப்பட்டாலும் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் தொடர்ந்து தற்போதுள்ள நடைமுறையே கடைபிடிக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை காணலாம். உணவு பாதுகாப்பு திட்டத்தில் தமிழகம் இணைந்ததை தொடர்ந்து சில விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சில குழப்பங்கள் பல்வேறு வகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது உணவுத்துறை அமைச்சர் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், இந்த விதிமுறைகளின் அடிப்படையில் ப்ரியாரிட்டி நான் ப்ரியாரிட்டின்னு 2 வகையாக பிரிச்சிருக்கீங்க. இதன் மூலமாக தமிழகத்தில் பொது விநியோக திட்டம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழகத்தை பொறுத்தவரை பொது விநியோக திட்டத்தில் எந்த பாதிப்பும் எந்த காலத்திலும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அனைவருக்கும் ரேஷன் கடைகள் மூலம் பொருட்கள் வழக்கம் போல வழங்கப்படும். அதில் மாற்றம் என்பதற்கு வேலையே கிடையாது. இந்த ப்ரியாரிட்டி கார்டு ஹோல்டர்ஸ், அதே போல் நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் என்பது மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறுகிற எங்களுடைய சலுகைகளை பெறுவதற்காக எடுக்கப்பட்ட கணக்கு தான் இருந்ததே தவிர அதற்கும் பொருட்கள் வழங்குவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அனைவருக்குமே பொருட்கள் வழங்கப்படும். இப்போ சில செய்திகள் அவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கிற செய்தியெல்லாம் வதந்தி தானே தவிர அதில் உண்மை இல்லை. எல்லளவும் அதில் உண்மை இல்லை. அனைவருக்குமே எப்பொழுதும் போல ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தமிழகம் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்ததன் மூலமாக சிறப்பு திட்டங்கள் பல்வேறு தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் சிறப்பு திட்டங்களுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எனவே அதனை செயல்படுத்த தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது? தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவில் தமிழகத்தினுடைய சொந்த நிதியிலிருந்தும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழகம்தான் விளங்கி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அம்மா அவர்கள் எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும், இந்த திட்டத்திலிருந்து உணவு பாதுகாப்பு திட்டத்திலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது விலக்களிக்க முடியாத சூழலில் எங்களுக்கு இது போன்ற இந்த விதிமுறைகளை தளர்த்தி தர வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து திட்டங்களை செயல்படுத்துகிற பொழுது அந்த திட்டங்களுக்கு தடை எதுவும் இருக்கக்கூடாது, மத்திய அரசாங்கத்திலிருந்து தடை எதுவும் இருக்கக்கூடாது என்று கேட்டார்கள். அந்த தடை எதுவும் இல்லை என்கிற உத்தரவாதத்தை பெற்றதற்கு பின்னாலே தான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவருடைய விலையில்லாத அரிசி திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2 திட்டம் செயல்படுத்துகிற
ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழே துவரம்பருப்பு பாமாயிலும் வழங்கப்பட்டு வருகிறது. இவைகளெல்லாம் தமிழகத்தில் வெகு சிறப்பாக எல்லா காலமும் போல தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு 85% உள் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான தமிழக அரசின் அரசாணை செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கு 85% இடங்களும் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 15% இடங்களும் வழங்கப்படும் என கடந்த மாதம் 22ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனை எதிர்த்து சிபிஎஸ்இ மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் கடந்த 14ஆம் தேதி தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டது. உடனடியாக கலந்தாய்வு நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நிலைக்குழுவில் விருப்பமில்லாத மாநிலங்களுக்கு விலக்களிக்கலாம் என்ற விதியை பயன்படுத்தி தமிழக அரசு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பாராளுமன்ற நிலைக்குழு விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்க சொல்லியிருக்கு. 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாநிலத்தில் இருக்கிற அசமத்துவ நிலைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு மாநில மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சட்டம் இயற்றும் அதிகாரம், மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அதிகாரம் மாநில சட்டமன்றத்திற்கே இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகு கூட இந்திய அரசு நிறைவேற்றிய சட்டத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் விரும்பவில்லை என்றால் விலக்கு கொடுப்பதற்கு ஏன் முன்வரல என்ற கேள்வியை இதுவரைக்கும் எங்கேயுமே தமிழ்நாடு அரசு எழுப்பல. இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டும். குடியரசுத் தலைவரை ஒப்புதலை பெற்று +2 மார்க் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்துவதை தமிழ்நாடு அரசு உத்தரவாதப்படுத்துவதை தவிர வேறு எதுவுமே இதற்கான தீர்வாக அமைய முடியாது. தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறுவது ஒன்றே தீர்வு என்று சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்றுத்தர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக அரசு கூடுதல் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவர்கள் இடங்கள் அனைத்துமே தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு என்பதனை உத்தரவாதப்படுத்த ஆந்திர அரசை போல் தமிழக அரசும் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வாக இருக்கும். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு நிரந்தரமாக விலக்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவிடம் வலியுறுத்தியுள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் நேரில் சந்தித்தனர். அப்போது தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வலியுறுத்தினர். சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, தமிழகத்திற்கு நிரந்தரமாக நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். உயர் திரு நாடா அவர்களை சந்தித்தோம். நம்முடைய தமிழ்நாடுடைய ஹெல்த் மினிஸ்டர் அவர்களும் கூட வந்திருந்தார், செயலாளர் வந்திருந்தார்கள். வந்து தமிழ்நாட்டினுடைய உண்மையான நிலைமையை நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம். மாணவர்களுக்கு இந்த நீட் எக்ஸாமின் மூலமாக அநீதி ஆனது இழைக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு உடனடியாக தமிழக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவை, நீட் எக்ஸாம் தமிழகத்திற்கு விதிவிலக்கு தர வேண்டும் என்ற மசோதாவை உடனடியாக பரிசீலனை செய்து அதற்கான ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அது குறித்து நாங்கள் திரும்ப மாலையும் சந்தித்து பேசியிருக்கிறோம். அவர் இது குறித்து அதிகாரியுடன் பேசி நாளை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கருத்து சொல்வதாக சொல்லியிருக்கிறார். வருமான வரி தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2016-17ஆம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கெடு இன்றுடன் முடிவடைவதாக இருந்தது. இதனையொட்டி வருமான வரி அலுவலகங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதனை பயன்படுத்தி ஏராளமானோர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தனர். எனினும் பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படும் என்பதால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் அளிக்க வேண்டும் என வருமான வரி செலுத்துவோர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் வருமான வரி செலுத்துவதற்கான காலக்கெடு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்க வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
சென்னை தலைமை செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினர். அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை முக்கிய ஆலோசனை நடத்துவார் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அறையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக தினகரன் அறிவித்துள்ளது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறையில் உள்ள பேரறிவாளனை பரோலில் விடுவிப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கடலூரில் நடைபெறவுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா குறித்தும் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக தினகரன் அறிவித்துள்ளது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவையில் அதிமுக சேர உள்ளதாக ஆங்கில நாளிதழில் வெளியான தகவலை அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மறுத்துள்ளார். தஞ்சையில் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர் யூகத்தின் அடிப்படையிலேயே இதுபோன்ற செய்தி வெளியாகியுள்ளதாக கூறினார். அனுமானத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. அவங்க ஏதோ யூகத்தில் எழுதியிருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் அப்படி பதில் சொல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைய உள்ளதாக வெளியான தகவலை பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர் இது தொடர்பான ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தி யூக அடிப்படையிலானது என்றார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் இன்று தமிழகத்தில் எங்களது அடித்தளத்தை பலப்படுத்துவதில் நாங்கள் எங்களது முழு கவனத்தையும் செலுத்துகிறோம். அதற்காகத்தான் எங்களது அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் 22, 23, 24 தேதிகளில் வருகிறார்கள். அவர்கள் வருவது எங்கள் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையில் ஒரு நேர்முகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் தான். இதே போல மத்திய அரசின் திட்டங்களை பற்றி எங்களிடம் கேட்டால் இது யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. தமிழக அரசியலை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் கட்சியை பலப்படுத்துவதில் எங்களது முழு கவனத்தையும் நான் செலுத்தி வருகிறேன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழுடன்.